அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே வாழ்க்கையில் நாம் நிறைய நல்லமல் செய்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு சக்திக்குட்பட்டு எல்லா அமலுக்கு பின்னாடியும் நம்முடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய ரிதுவான் என்ற பொருத்தத்தை பெறணும். அதோடு மட்டுமல்ல, எந்த கண்களும் பார்த்திடாத அந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதான் நம்மள பல பேருடைய லட்சியமாக கனவாக இருக்கும் இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் உங்களை நேசிக்கும். ஆச்சரியமாக இருக்கா? உண்மைதான். சொர்க்கம் நம்மை நேசிக்கும் அளவிற்கு உண்டான ஒரு மகத்தான ஒரு அமல் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொளிக்குள்ளே போவோம். முழுமையாக இறுதி வரை பாருங்கள். நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கு இதிலே கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். சஹாபாக்களில் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நேசத்திற்குரிய சஹாபி அவர். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவில் உட்கார்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தாங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய இடையிலேயே அந்த வழியாக இந்த அபூதர்ன்ற சஹாபி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த போகக்கூடிய அபூதர் தானே, அவர் போறார் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹஸரத் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாரிஃபு அபாதரின், அபூதரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வானத்திலே, அதாவது மலக்குகளான எங்களுடைய வட்டாரத்திலே அபூதர் ரொம்ப பிரபலமானவர். அது மட்டுமல்ல, அவர் உங்கள் வட்டாரத்திலே பிரபலமாக இருப்பதை விட மலக்குகளான எங்கள் வட்டாரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவரை நாங்கள் ரொம்ப அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். எங்களுக்கு இடையில் ரொம்ப ஒரு பிரபல்யமான ஒரு நபர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மலக்குகளான எங்கள் வட்டாரத்தில் பிரபல்யமாக ஆறுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் டெய்லி 2 தடவை ஒரு துவா ஓதுறாரு. அந்த துவாவினுடைய பவர் எந்த அளவுக்குன்னா, அந்த துவாவினுடைய அந்த வேல்யூ எவ்வளவுன்னா, அல்லாவுக்கு அது ரொம்ப இஷ்டமாகி போய் மலக்குகள் எங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவரை அறிமுகப்படுத்தி, முக்கியமான ஆள் இவர் கேட்கக்கூடிய துவா அவ்வளவு பவர்ஃபுல்லானது, ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய துவா என்று எங்களிடத்திலெல்லாம் சொல்லிவிட்டான். நீங்கள் வேணால் அவரை கூப்பிட்டு என்ன துவா அவர் ஓதுறாருன்னு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, பாப்பா, நீங்கள் ஏதோ துவா ஓதுறீங்களாமே, அது ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஓதுறீங்களாமே, அந்த துவா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான், மலக்குகளிடத்தில் உங்களை பிரபலப்படுத்திட்டானாமா, என்ன துவா ஓதுறீங்க, அப்படி என்ன, அதில் எப்படி செய்கிறீங்க அந்த துவாவை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கே உண்டான பணிவோடு தன்னடக்கத்தோடு சொன்னாங்க. பொதுவாகவே வாழ்க்கையில் உயரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னடக்கம், பணிவு. இந்த ரெண்டையும் ஒருத்தர் மீறி போயிட்டாருன்னா நினைக்கலாம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் மேலேன்னு. ஆனால் அந்த மேலேயே போகக்கூடிய அந்த உச்சங்கிறது நிரந்தரமானதல்ல. ஏன்னா எப்போ ஒரு மனிதனுக்கு தலைக்கணம் கூடிவிடுமோ அது பெரிய ஆபத்து தான் இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் இது சார்ந்த அனுபவங்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப தன்னடக்கத்தோடு பதில் சொல்கிறாங்க ஹஸரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போட்டு கொடுத்த விஷயம், அல்லாஹ் எனக்கு கற்பித்து கொடுத்தான், அதை தான் நான் ஓதுகிறேன். 10 வார்த்தைகளை கொண்டு உள்ளான துவா அது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை ஓதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெறுமனே துவா மட்டும் ஓதுனா பத்தாதுங்க, அதை ஓதுறதுக்கு முன்னாடி நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறேன் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கேளுங்களேன். ஃபஸ்ட்டு நான் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன செய்வேன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வேன், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று மனநிறைவாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்வேன். அதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொள்வேன். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் தஹ்மீது செய்வேன். அதற்கடுத்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மனநிறைவாக இந்த திக்ரை எல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி 10 வார்த்தைகளை கொண்டு உண்டான துவாவை நான் கேட்க துவங்குவேன். இதுதான் என்னுடைய மெத்தடு. உட்கார்ந்த பின்னாடி எடுத்தோம் கவுத்தோன்னு கேட்கறது இல்லை. முதல்ல தஸ்பீஹ் செஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் மீது தக்பீர் சொல்லி அதுக்கு அடுத்து தான் துவாவை துவங்குவேன். என்ன துவா ஓதுவேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷிஆ வ இல்மன் நாஃபிஆ வ யகீனன் சாதிகா வ தீனன் கையிமா
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க தமாமல் ஆஃபியா வ அஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா வ அஸ்அலுக்க ஷுக்ர அலல் ஆஃபியா வ அஸ்அலுக்கல் கினா அனின் நாஸ். இதுதான் அந்த துவா. 10 விஷயங்களை உள்ளடக்கிய துவா இது. அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு? இந்த துவாவை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனும் தருகிறேன், அதே போன்று ஸ்க்ரீனிலும் முடிந்தால் உங்களுக்கு அதை காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஈமானன் தாயிமான், நிரந்தரமான ஈமானை யா அல்லாஹ் எனக்கு கொடு, நம்பிக்கை கொடு. வ கல்பன் ஹாஷியா, பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடு. வ இல்மன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வியை கொடு. வ யகீனன் சாதிகா, உண்மையான நம்பிக்கையை கொடு. வ தீனன் கையிமா, நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு. எந்த விஷயத்தை செஞ்சால் நிலையாக செய்யணும். 5 விஷயமாச்சா? அடுத்து வஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. வஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் என்பது, ஆரோக்கியம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். வ தமாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆரோக்கியம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்து கேட்குறாங்க 9, வ ஷுக்ர அலல் ஆஃபியா, நீ கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செய்யக்கூடிய நிலைப்பாட்டை எனக்கு கொடு. வஸ்அலுக்கல் கினா அனின் நாஸ், என் தேவைக்காக வேண்டி நான் மக்களிடத்திலே தேவையாகி விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு. ஓன்ட்ட மட்டும்தான் அதை வந்து தேவையாகணும், வேறு யார்ட்டையும் நான் தேவையாகக்கூடாது, யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, அந்த நிலைப்பாட்டை எனக்கு கொடு என்ற இந்த 10 அர்த்தம் பொதிந்த முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான 10 முக்கிய கோரிக்கைகளை உள்ளடக்கிய இந்த துவாவை நான் கேட்கிறேன் என்று ஹஸரத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதவர்களே, இந்த துவாவை உங்கள் உம்மத்திலே யார் ஓதினாலும் இஷ்டாகத், அவரை சொர்க்கம் நேசிக்கிறது, சொர்க்கம் அவரை நேசிக்கும் அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த துவாவுக்கு சக்தியை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் அந்த துவாவை வளமையாக ஓதக்கூடிய மனிதனிடத்திலே சொல்லிவிடுவான், சொர்க்கத்திலே இத்தனை வாசல் இருக்கிறது, 8 வாசல், எந்த வாசல் வழியாக உள்ளே வர வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த வழியாக உள்ளே வந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவருக்காக வேண்டி மற்ற உயிரினங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு இந்த துவா மகத்துவமானது, வல்லமை மிக்கது என்று ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள் என்பதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அப்போ சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். நம்முடைய கவலைகள் கஷ்டமெல்லாம் தீர்றதுக்குரிய துவா. அதோடு மட்டுமல்ல, சொர்க்கம் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டக்கூடிய வல்லமை மிக்கது இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய துவா. பல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் வாழ்க்கையில் இனிமேல் காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை இந்த துவாவை ஓதுவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.